ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். ஓகே, இதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்லுணம் கொண்டு எனது மாணவ செல்வங்கள் மற்றும் எனது நண்பர்கள் மற்றும் எனது உறவினர்கள் அனைவரும் இந்த வீடியோ கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதான்னு சொல்லி முடிவெடுக்கையில் இந்த வீடியோ தொடர்ச்சியாக செய்வதற்கு உண்மையிலே நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்கன்னு உண்மையிலே கடை சந்தோஷமாக்கி பார்க்குறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மீறி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 2 விதமான கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒன்று நேரடி வகுப்புகள் எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள, அதாவது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பொத்துவில் பிரதேசத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் வெளிநாடு செல்ல இருக்கின்ற ஏனையவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நீங்கள் நேரடி வகுப்புகளில் பங்கு பெற்றலாம். அதே நேரம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் பங்கு பெற்ற விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களோட தகவலை தெரிவிப்பதன் ஊடாக என்ன செய்யலாம், கிளாஸில் பங்கு பெற்றலாம். ஓகே, இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இன்னும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாளாச்சு இல்லையா? எவ்வளவு நாளாச்சு? நான் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? நான் நல்லா தூங்கி எவ்வளவு நாளாச்சு? நான் ரெஸ்ட் எடுத்து எவ்வளவு காலமாச்சு? இப்படியெல்லாம் நம்ம பேசுகிற முடியாது. எவ்வளோ காலமாச்சு, எவ்வளவு நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு, நான் நல்லா பேசி கதைச்சி எவ்வளவு காலம் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம் தானே. இதை ஆங்கிலத்தில் எப்படி பேச போகிறோம் அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செப்டர் என்ன சொன்னால், ரொம்ப நாளாச்சு அல்லது ரொம்ப காலமாச்சு, எவ்வளவு காலமாச்சு. நம்ம பேச்சு வழக்கில் பேசக்கூட எப்படி பேச, எவ்வளவு காலமாச்சு அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம். இதுக்கு சொல்கிறேன், இந்த ரொம்ப நாளாச்சு அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ். அதுக்கு என்ன சொல்கிற, என்னடா இந்த பெரிய லெந்தான சென்டென்ஸ் சொல்கிறான்னு தானே யோசிக்கிங்க. என்ன செய்யுது, அப்படித்தான் சொல்லப்பட்டீங்க. ஓகே, பாப்போம். இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ். நல்லா காமிச்சுக்கோங்க. ரொம்ப நாளாச்சு, எவ்வளோ காலமாச்சு என்று சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுங்க இங்கிலீஷில்? இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இது அப்படியே நீங்கள் போடுவீங்களா? போட்டுட்டு என்ன செய்வீங்க, அடுத்தது சப்ஜெக்டை போடுவீங்க. அடுத்தது என்ன, சப்ஜெக்டை போட்டுட்டு அடுத்தது verb 2 போடணும். verb 2 என்ன தெரியுமா பிள்ளைகள்? verb 2 past verb. verb 2 என்ன, past verb. அதாவது இறந்த காலத்திலான நம்ம பேசுகிறோம். உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னா கடந்த காலத்தை தானே பேசுகிறோம். நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னா கடந்த காலத்தை தானே பேசுகிறோம். நான் சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னால் நம்ம கடந்த காலத்தை தானே பேசுகிறோம். அப்படின்னு சொன்னால் கடந்த காலத்துல நீங்கள் வேப்பையும் கொடுக்கணும். கிளியரா? அப்போ இறந்த காலத்தில் அந்த வேர்ப் வரணும். விளங்குங்க, இறந்த கால வேர்ப் பெரும்பான்மை எதில் வரும்? ஈடி வேர்ப் தான் வரும். கிளியர் தானே? ஓகே, அடுத்து அதுக்கு பொருத்தமான ஒப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்போ நல்லா படிச்சுடுங்க. ரொம்ப நாளாச்சு என்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? இட்ஸ் பீன் a long time since. it's been a long time since ன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுவீங்க. அதுக்கப்புறம் verb 2 போடுவீங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நான் பார்ப்போம் டிரெக்டாக பார்ப்போம். நான் உன்னை சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. நான் உன்னை சந்திச்சு எவ்வளோ காலம்ல நம்ம பேசுகிறோம் இல்லையா? நம்ம பேச்சு வழக்கில் பேசல. நான் உன்னை சந்திச்சு எவ்வளோ காலம்ல, உன்னோட நான் பேசி எவ்வளோ காலம்ல, நான் தூங்கி எவ்வளோ காலம்ல, நான் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ காலம்ல, அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதைத்தான் சொல்ல பாருங்க. நான் உன்னை சந்தித்து ரொம்ப நாளாச்சு சொல்றேன். அதுக்கு என்ன சொல்ல, பெஸ்ட் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? என்ன சொல்லுவோம்? இட்ஸ் பீன், நல்லா கவனிங்க, இட்ஸ் பீன் a long time since. பாருங்க போடுங்க, இட்ஸ் பீன் a long time since. இதை நீங்க பெஸ்ட் போடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? வேர்பன சந்தித்து. யாரை சந்தித்து? ஒன்ன சந்தித்து. ஒன்ன சந்தித்தானே. அப்போ ஒன்ன என்றது இங்கிலீஷ் என்ன சொல்ற? யூ. அடுத்தது பாஸ்ட் வேர்ப் என்ன? சந்திக்கிறதுக்கு வேர்ப் என்ன? மீட்.
மீட்ற பாஸ்ட்னா met. Very good, excellent. என்ன சொல்ற? met. நல்லா கவனிங்க. மீட்ற பாஸ்ட் வந்து met. You met. நல்லா கவனிங்க பாருங்க. It's been a long time since you met. உன்னை நான் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க. It's been a long time since you met. உன்னை நான் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப நம்ம சொல்ற பாருங்க. உன்னை நான் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிளியரா புரியல? ஈஸியா விளங்கிட்டா? ஓகே. அவள் எனக்கு கால் பண்ணி நல்லா கவனிங்க. சரி. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளவு காலம் அவள் எனக்கு கால் பண்ணி? நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளவு காலம் ஆச்சு அவள் கால் பண்ணி அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பெஸ்ட் என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம் இட்ஸ் பீன் a long time since போடுவோம். அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் verb to போடுவோம். கிளியரா? ஓகே. இப்போ பாப்போம் பெஸ்ட் என்ன போடுவோம்? இட்ஸ் பீன் a long time போட்டுமா பாருங்க. இட்ஸ் பீன் a long time since. அடுத்து என்ன? கால் பண்ணி. யாரு கால் பண்ணி? அவள். அவள் யாருக்கு கால் பண்றாள்? எனக்கு கால் பண்ணி. கிளியரா? அப்ப சப்ஜெக்ட் என்ன? அவள். சப்ஜெக்ட் என்ன? அவள். அப்ப என்ன? she. பாஸ்ட்ல கால்ல பாஸ்ட் என்ன? called. பாஸ்ட் என்ன? called. called. யாரு கால் பண்ண? எனக்கு. me. கிளியரா? பாருங்க. It's been a long time since she called me. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாளாச்சு. It's been a long time since she called me. அவள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாளாச்சு. கிளியரா பிள்ளைய? வெரி குட். அடுத்து பாருங்க. அப்போ நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு. நம்ம பேசி எவ்வளவு காலம் இல்லை? எங்கடா மச்சான் நீ இவ்வளோ காலம் போனேன் அப்படிலாம் நம்ம பேச்சு வழக்கில் பேசும் தெரியுமா? அப்போ பாருங்க, நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு. எவ்வளோ காலம் நம்ம பேசி அப்படியே இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? பெஸ்ட் என்ன போடுவோம்? பெஸ்ட் வந்து என்ன போட போகிறோம்? இட்ஸ் பீன். என்ன? இட்ஸ் பீன் a long time. A long time since. பாருங்க. இட்ஸ் பீன் a long time since. ரொம்ப நாளாச்சு. என்ன ரொம்ப நாளாச்சு? நம்ம பேசி. அப்ப பேசுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? ஸ்பீக். ஸ்பீக்கிற பாஸ்ட் என்ன? ஸ்போக். கிளியரா? யார் பேசி? நம்ம. நாங்க. we spoke. பாருங்க. இட்ஸ் பீன் a long time since we spoke. நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு. நல்லா பாருங்க. It's been a long time since we spoke. நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு. கிளியரா பிள்ளையே? பாருங்க, ஆங்கிலத்தில் எவ்வளவு ஈஸி ஆங்கிலம் பேசுது. ஆனால் நம்ம தான் கஷ்டப்படுறோம். இதை ஈஸியாக பேசணும்டா பிள்ளையே, நீங்கள் ஒரு பயிற்சி கோப்பி எடுங்க. அந்த பயிற்சி கோப்பியில் இந்த நோட்ஸ் அப்படியே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. நிச்சயமாக 100% நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்க. 100% உண்மையான விஷயம். கிளியரா பிள்ளையே? ஓகே. அடுத்த ஒரு செப்டர் பார்ப்போமா? ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதுக்குரிய விடையை நீங்கள் சொல்லணும். ஓகே. ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லுங்க அப்போ? நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லலாம்? நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. பெஸ்ட் என்ன போடுவீங்க? இதை போடுவீங்க. என்ன? இட்ஸ் என்ன? இட்ஸ் பீன் a long time since. It's been a long time since. ரொம்ப நாளாச்சு. எதுக்கு ரொம்ப நாளாச்சு? நான் கொழும்புக்கு போய். அப்ப நான் கொழும்புக்கு போய் எப்படி சொல்ல? I want. go the past na went. அப்ப பாருங்க, I want. பாருங்க, it's been a long time since I want. நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. கிளியரா புள்ளியே?
it's been a long time since I went. முதல் வந்து ரொம்ப நாளாச்சிக்கு இவ்வளவு போட்டுக்கணுங்க. அங்க சப்ஜெக்ட் போடுங்க, verb to போடுங்க. சரி அப்படியே எங்க நான் போய் ரொம்ப நாளாச்சு. எங்க போய்? to கொழும்பு. to கொழும்பு. கொழும்புன்னா to போடுற, to போட்டா இக்கு உங்களுக்கு தெரியும். to கொழும்புனா கொழும்புக்கு. பாருங்க, it's been a long time since I went to Colombo. நான் கொழும்புக்கு போய் ரொம்ப நாளாச்சு. எவ்வளவு காலம்டா கொழும்புக்கு போய்? நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகள்? ஓகே, அடுத்ததை பார்ப்போமா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, பாருங்க, அவள் நன்றாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அவள் நன்றாக சாப்பிட்டு, அவள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்ற? அவள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? eat. eat past என்ன? ate. அப்ப அவள் பாருங்க என்ன சொல்லு? it's been a long time since she ate. அவள் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. it's been a long time since she ate. எப்படி? நல்லா சாப்பிட்டு well. பாருங்க அப்போ, it's been a long time since she ate well. அவள் நல்லா சாப்பிட்டு, நன்றாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எவ்வளவு நாளா போயிடுச்சு அவள் சாப்பிட்டு? நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளையே? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. ஓகே, அவங்க இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லுங்க அப்பா? அவங்க இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. இப்படி பாருங்க, பெஸ்ட்ல போடுங்க. இட்ஸ் பீன் a long time since போடுவீங்க. யார் வந்து? அவங்க வந்து. அப்ப வாரத்துக்கு என்ன சொல்ற? come. come the past என்ன? came. come the past came. அப்ப யார் வந்தவர்கள்? they came. பாருங்க, it's been a long time since they came. அவர்கள் வந்து ரொம்ப நாளாச்சு. எங்க வந்து? இங்க வந்து. இங்க என்னதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? here. இங்க வந்து என்ன சொல்ல? here. பாருங்க, it's been a long time since they came here. அவர்கள் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. கிளியரா பிள்ளைகள்? அவர்கள் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. அவங்க சொல்ல பாருங்க, நம்ம சேர்ந்து படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நம்ம சொல்லலையா? நம்ம சேர்ந்து படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி சொல்லுங்க அப்போ? இந்த கேள்விக்கு நீங்க எப்படி சொல்லுங்க அப்போ? நம்ம சேர்ந்து படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி சொல்ற? பெஸ்ட்ல படிங்க நீங்க. it's been a long time since ரொம்ப நாளாச்சு. என்ன ரொம்ப நாளாச்சு? நம்ம சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நம்ம சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லுங்க அவன்? எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? நாம சேர்ந்து we watched. watchண்டா பார்க்கிற, watchண்டா பார்த்த. என்ன பார்த்த? படம் பார்த்த. அப்ப என்ன சொல்றோம்? a movie. பாருங்க, நம்ம படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படி படம் பார்த்து? நம்ம சேர்ந்து together. பாருங்க, it's been a long time since we watched a movie together. நம்ம சேர்ந்து படம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப நாளாச்சு. நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகள்? அப்ப ஆங்கிலத்தை பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி தாரம் வந்து, நான் அந்த காரை வாங்கி ரொம்ப நாளாச்சு. சொல்லுங்க அப்ப ஆன்சர். நான் அந்த காரை வாங்கி ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்ற? நான் அந்த காரை வாங்கி ரொம்ப நாளாச்சு. எப்படி சொல்லுவோம்? it's been a long time since I வாங்குறதுக்கு என்ன சொல்ற? buy the past என்ன? bought the car.
பாருங்க, இட்ஸ் பீன் a long time since I bought the car. அந்த காரை நான் வாங்கி எவ்வளவு காலமாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சொல்றல அப்படியே. அப்ப அடுத்த சொல்ல போறோம் பாருங்க, நான் இந்த மாதிரி சிரிச்சு எவ்வளவு காலமாச்சு, நான் இந்த மாதிரி சிரித்து எவ்வளவு காலமாச்சு. எப்படி சொல்லுங்க அப்போ, நான் இந்த மாதிரி சிரிச்சு எவ்வளவு காலமாச்சு. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இந்த மாதிரி சிரிச்சு, நான் இப்படி சிரிச்சு எவ்வளோ காலமாச்சு. இதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ண வேண்டும். இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு தரேன். ஓகே, உன்னை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு, உன்னை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. கிளியரா புள்ளியல்? அப்போ இந்த மாதிரி நான் சிரிச்சு எவ்வளோ காலம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிற? ரெண்டாவது, உன்னை பார்த்துன்னா ரொம்ப நாளாச்சு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறேன். முதலாவது என்ன செய்யணும்னா புள்ளிய, இட்ஸ் பீன் a long time since பெஸ்ட் போடுங்க, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் போடுங்க, அது ஒரு பாஸ்ட் வேர்ப். அதை நம்ம சொல்கிற சாதாரண வேர்ப்ல இறந்த கால வார்த்தை வடிவத்தை விட அதுக்கு பொருத்தமான ஒப்ஜெக்டை நீங்கள் போடணும். கிளியரா புள்ளியல்? ஓகே, இன்றைக்கு படித்த விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதும் நான் படிப்பிக்கின்ற விஷயத்தில் எது தவறுகளை விட்டுருந்தால் கட்டாயம் கமெண்ட் விஷயத்தில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து நீங்கள் நேரடி வகுப்புகளை பங்கு பெற்ற விரும்பினால் பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நீங்கள் பங்கு பெற்றுக்கலாம். ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் பங்கு பெற்ற விரும்பினால் எமது ஆன்லைன் கிளாஸ் வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கிளாஸில் வந்து நீங்கள் பங்கு பெற்ற விரும்பினால், அதாவது அடுத்த பெட்ச் வந்து ஒரு பெட்ச் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பெட்ச் வந்து வருகின்ற சனிக்கிழமை 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த பெட்சில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் கட்டாயம் உங்களோட ஃபோன் நம்பர், கட்டாயம் உங்களோட ஊர், அடுத்தது உங்களோட பெயர், அவ்வளோத்தையும் வந்து எமது தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே, இத்துடன் இந்த பாடத்தை வந்து நான் முடிச்சு கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பாடத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு செல்லும் உங்கள் ஆசார் முர்ஷாத். ஓகே, பாய்.